அன்பான 12th கணித பிரிவு மாணவர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம தொடர்ந்து சென்ற வகுப்பில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கலப்பெண்கள் பற்றி படித்து வருகிறோம். பயிற்சி 2.4 போன வீடியோவில் நிறைவு செய்திருப்போம். அதன் தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் கலப்பெண்ணின் மட்டு மதிப்பு பற்றி பார்க்க போகிறோம். மாடுலஸ் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஃபஸ்ட்டு நம்ம வரையறை 2.4 ஒன்று கொடுக்குறோம். z equal to x plus iy எனில் z இன் மட்டு மதிப்பினை மாடுலஸ் மதிப்பினை மாடுலஸ் z என குறிக்கலாம். ஸோ இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டானா, இதனை மாடுலஸ் z equal to root of x square plus y square. அடுத்து கலப்பெண்ணின் மட்டுக்கான பண்புகள், சில ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். பாருங்க, மாடுலஸ் z equal to மாடுலஸ் z bar. z உடைய இணை கலப்பெண் தான் நம்ம z பார்னு சொல்கிறோம். மாடுலஸ் எடுக்கும்போது ரெண்டும் ஒன்றாயிருது. அப்புறம் மாடுலஸ் z1 + z2 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் z1 + மாடுலஸ் z2. இதை நம்ம முக்கோண சமநிலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே பெருக்கல்ல மாடுலஸ் z1 z2 ஈக்குவல் டு மாடுலஸ் z1 மாடுலஸ் z2. அதே மாதிரி மைனஸ் அப்படின்னு வந்தாச்சுன்னா அந்த முக்கோண சமநிலையில் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு போடணும். மாடுலஸ் z1 - z2 கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் மாடுலஸ் z1 மைனஸ் மாடுலஸ் z2 அப்படின்னு வரணும். அஞ்சாவது வகுத்தல் z1/z2 அப்படின்னா தனித்தனியாக பற்றி எழுதிக்கலாம். z2 நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். z⁴n மாடுலஸ் z⁴n அப்படின்னா மாடுலஸ்க்கு வெளியே எடுத்துக்கலாம். இங்கே ஒரு எண், ஒரு முழு எண். ரியல் பார்ட் ஆஃப் z லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் z. அதே மாதிரி இமேஜினரி பார்ட் ஆஃப் z லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் z. ஸோ அதே தான் இங்கே இங்கிலீஷில் சொன்னாலும் மாடுலஸ் z இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் z பார். z1 + z2 மாடுலஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் z1 + மாடுலஸ் z2 ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. மாடுலஸ் ஆஃப் z1 z2 இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் z1 மாடுலஸ் z2. மாடுலஸ் z1 - z2 கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் z1 மைனஸ் மாடுலஸ் z2. மாடுலஸ் ஆஃப் z1/z2 இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 டிவைடட் பை மாடுலஸ் z2. z2 நாட் ஈக்குவல் டு 0. z⁴n மாடுலஸ் ஆஃப் z⁴n இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் z⁴n where n is an integer. Real part of z less than or equal to modulus z. Imaginary part of z equal to less than or equal to modulus z. ஸோ இதான் பண்புகள் நமக்கு கணக்கு போடுறதுக்கு தேவைப்படும். அடுத்து முக்கோண சமநிலை ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. ஸோ இது பரீட்சையில் கேட்குறது வழக்கம், அதனால் இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி பற்றி கேட்பாங்க. முக்கோண சமநிலை. ஸோ z1 மற்றும் z2 என்ற ஏதேனும் இரு கலப்பெண்களுக்கு மாடுலஸ் z1 + z2 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் z1 + மாடுலஸ் z2 என பெறலாம். ஸோ இதனுடைய நிறுவனம், நிறுவனத்தோடு தான் பரீட்சையில் கேட்பாங்க. முக்கோண சமநிலையை எழுதி நிறுவுக அப்படின்னு தான் இருக்கும் கொஸ்டின். ஸோ எப்படி நிரூபிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். மாடுலஸ் z1 + z2 இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் z அப்படின்னு சொல்லியாச்சுன்னா z பார். ஸோ அதனால் z1 + z2 + z2 பார் இஸ் ஈக்குவல் டு z1 பார் + z2 பார். ஸோ இப்போ இதை பெருக்கி போட போகிறோம். z1 பார் z1 z2 bar plus z2 z1 bar.
plus Z2 bar is equal to Z1 bar plus Z1 Z2 bar plus Z1 Z2 bar plus Z2 bar. ஸோ ஏன் இப்படி எழுதுகிறோம் அப்படின்னா since Z double bar வந்து நமக்கு Z இது அதனால் ஈக்குவல் டு இதை வந்து நம்ம மாடுலஸ் Z1 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிடலாம். இதை 2 into real part of Z1 Z2 bar plus modulus Z2 square. ஸோ இதில் ரியல் பார்ட் தான் நம்ம எடுத்துருக்கோம். அதனால் less than or equal to modulus Z1 square plus 2 into modulus Z1 Z2 bar plus Z2 square. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இப்படி எழுதுகிறோம் equal to modulus Z1 square plus 2 into modulus Z1 into modulus Z2 plus modulus Z2 square. ஸோ இது இப்போ a square plus 2ab plus b square அப்படிங்கிற ஃபார்முலாவுக்கு வந்துச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா இதை எப்படி எழுதுகிறோம் modulus Z1 plus modulus Z2 ஸ்கொயர். ஸோ இதில் வந்து நமக்கு வர்க்கமூலம் எடுத்துட்டோம் அப்படின்னா மாடுலஸ் Z1 ப்ளஸ் Z2 லெஸ் than or equal to மாடுலஸ் Z1 ப்ளஸ் மாடுலஸ் Z2 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ நிறுவப்பட்டது. இதில் குறிப்பு மாடுலஸ் Z1 மைனஸ் Z2 அது ப்ளஸுக்கு நம்ம நிரூபிச்சிட்டோம். மைனஸ் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். ஸோ அதுவும் இதே போல் மாடுலஸ் Z1 மைனஸ் மாடுலஸ் Z2. அப்புறம் பண்பு பெருக்கலின் எண்ணளவு என்பது எண்ணளவுகளின் பெருக்கல் பலனுக்கு சமம். Z1 மற்றும் Z2 என்ற ஏதேனும் இரண்டு கலப்பெண்களுக்கு மாடுலஸ் Z1 Z2 is equal to மாடுலஸ் Z1 மாடுலஸ் Z2 ஆகும். Modulus of the product is equal to the product of the moduli. So the modulus Z1 Z2 is equal to modulus Z1 modulus Z2. The distance between the 2 points Z1 and Z2 in complex plane is Z1 minus Z2. Z1 மற்றும் Z2 என்ற கலப்பெண்களுக்கு இடைப்பட்ட தூரம் கலப்பெண் தளத்தில் modulus Z1 minus Z2. ஸோ இப்போ ஒரு எடுத்துக்காட்டு போட போகிறோம். இஃப் Z1 is equal to 3 plus 4i
Z2 equal to 5 minus 12i and Z3 is equal to 6 plus 8i. Find modulus Z1, modulus Z2, modulus Z3, modulus of Z1 plus Z2, modulus of Z2 minus Z3 and modulus of Z1 plus Z3. ஸோ எடுத்துக்காட்டு 2.9 Z1 வந்து கொடுத்துருக்கு, Z2 கொடுத்துருக்கு, Z3 கேட்டிருக்கு. ஸோ Z1 modulus of Z1, Z2, Z3, Z1 plus Z2, Z2 minus Z3 மற்றும் Z1 plus Z3 ஆகிய மதிப்புகளை காண்க அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஸோ Z1 modulus of Z1 ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின். modulus of Z1 modulus of 3 plus 4i. ஸோ அந்த 3 plus 4iக்கு மட்டும் எப்படி கண்டுபிடிப்போம்? ரூட் ஆஃப் அப்படின்னு போட்டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். ஸோ 9, 16, 25, 5. ஸோ இதே போல் தான் பி வந்து மாடுலஸ் ஆஃப் Z2. Z2 நம்ம கணக்கில் என்ன? 5 minus 12i. ஸோ ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் ப்ளஸ் minus 12 ஸ்கொயர். ஸோ 25, அது ஒரு 144, 169 அப்படின்னு வந்துடுது, 13 அப்படின்னு வந்துடுது. ஸோ 2 கணக்கு முடிஞ்சிச்சு. சி மாடுலஸ் ஆஃப் Z3 மாடுலஸ் ஆஃப் 6 ப்ளஸ் 8i. ஸோ அதே போல் தான் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர், 36, ஒரு 64, 100 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 10ன்னு வந்துருச்சு. டி Z1 plus Z2 modulus of Z1 plus Z1 வந்து 3 plus 4i, Z2 வந்து 5 minus 12i. ஆக 8 minus 8i is equal to root of 64 plus 64, root of 128, 8 root 2 அப்படின்னு வந்துச்சு. ஸோ மாடுலஸ் ஆஃப் Z2 minus Z3. ஸோ Z2 வந்து 5 minus 12i, Z3 வந்து minus 6 minus 8i. ஸோ இந்த மாதிரி இருந்தது. minus 1 minus 20i அப்படின்னு வந்தது. equal to root of minus 1 square plus minus 20 square. So root of 1 plus 400, root of 401 அப்படின்னு வந்துடுச்சு. அடுத்து கணக்கு Z1 plus Z3 modulus. Z1 வந்து 3 plus 4i, Z3 வந்து 6 plus 8i. ஆக 9 plus 12i, 9 square plus 12 square, 81 plus 144, 225, that is 15 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த கணக்கினுடைய தீர்வு. மற்றொரு வீடியோவில் நம்ம இதனுடைய தொடர்ச்சியான கணக்குகளை பார்ப்போம்.